குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த ஒப்பந்த எடுத்திருக்கவங்க வந்து அந்த பணிகளை முடிக்கிறாங்களா? அவங்களுக்கு அபராதம் விதிகள்லாம் நீங்க பேசிட்டு இருக்க நிச்சயமாக எங்களை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சியில் சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம், சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பணிகள்லாம் தேர்தல் அறிக்கையிலே இல்லை. பல்வேறு இடர்பாடுகள், இயற்கை சீற்றங்கள் போன்றவற்றின் மத்தியில் இந்த பணிகளை குறித்த காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் துறையுடைய அமைச்சர் என்ற வகையில் நான் ஒரு முறை ஆய்வுக்கு வருகிறேன். அதேபோல் எங்களுடைய துறையுடைய செயலாளர் அன்பிற்கினிய காகர்லா உஷா அவர்கள் ஒரு முறை ஆய்வுக்கு வருகின்றார். எங்கள் துறையுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பிற்கினிய பிரகாஷ் அவர்கள் வருகின்றார். அதேபோல் சென்னை மாநகர பணி என்பதால் நம்முடைய மாநகரத்துடைய ஆணையாளர் குமரகுருவன் அவர்கள், மாநகர மேயர், அதேபோல் ஆர்டிசி ரவி போன்றவர்கள் உடனிருந்து ஒத்துழைத்து அனைவரும் ஒரு சேர இந்த பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு குறித்த காலத்தில் கொண்டு வருவதற்குண்டான அழுத்தத்தை தந்து கொண்டிருக்கின்றோம். அவரவர்கள் உரிமை, அந்த உரிமையை இந்த ஆட்சி மறுப்பதில்லை என்பதற்கு அந்த உண்ணாவிரத அனுமதி ஒரு எடுத்துக்காட்டு. சனாதனத்துக்கு எதிரான மாநிலமாக தமிழகம் இருந்து வருகிறது மத்திய அமைச்சர் பார்லிமெண்ட் சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே பல தடவை அந்த பதில சொல்லிட்டேன். நீங்க அரைச்சமாவே அரைக்க வேணாம், புதுசா ஏதாவது கேளுங்க. தேர்தலை மனசுல வச்சுதான் வந்துட்டு மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் பண்ணியிருக்கிறதா எடப்பாடி சொல்லியிருக்காரு. அவர் தேர்தலை மனதில் வச்சுக்கினேன். அவர் ஆட்சி காலத்துல இது மாதிரி திட்டம்லாம் கொண்டு வந்துடலாம்ல. இப்ப 1500 சொல்லியிருக்காருல்ல, அவர் எப்படி சொன்னாரு? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.